புவியின் அடியில் புதைந்த செல்வம் கனிம வளங்கள். இந்த அத்தியாயத்தில் நிலத்தின் அடியில் புதைந்துள்ள செல்வத்தை பார்க்கப் போகிறோம். அதுவே கனிம வளங்கள். ஒரு நாட்டின் தொழில்மயமாக்கல் பெருமளவில் அதன் கனிம வளத்தை சார்ந்துள்ளது. எஃகு, அலுமினியம், மின்சாரம், சிமெண்ட் என ஒவ்வொரு தொழிலின் அடித்தளமும் ஏதோ ஒரு கனிமம்தான். கனிமங்களை இரு பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தலாம்: உலோகக் கனிமங்கள் மற்றும் அலோகக் கனிமங்கள். இந்த பிரிவை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். உலோகக் கனிமங்கள் உருக்கி வடிக்கக்கூடிய உலோகங்களை தருபவை: இரும்பு, தாமிரம், அலுமினியம் போன்றவை. அலோகக் கனிமங்களில் உலோகத் தன்மை இருப்பதில்லை: மைக்கா, சுண்ணாம்பு, நிலக்கரி போன்றவை. உலோகக் கனிமங்கள் அரிதாகவும் இயற்கையான அடர்ந்த தாது படிவங்களாகவும் காணப்படுகின்றன. இரும்பு, மாங்கனீசு, தாமிரம், பாக்சைட், நிக்கல், துத்தநாகம், காரியம், தங்கம் போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் இவற்றில் அடங்கும். ஒரு நிறுவனத்தின் மூலதனம் போல இந்த கனிமங்களே ஒரு நாட்டின் தொழில் மூலதனம். இந்தியா கனிம வளத்தில் ஏன் ஒப்பீட்டளவில் செழுமையானது என்பதையும் சிந்திக்க வேண்டும். அத்தியாயம் 1 இல் கற்ற தீபகற்ப பீடபூமி. தொன்மையான கிரானைட் நைஸ் படிக பாறைகளால் ஆனது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நடந்த புவியியல் மாற்றங்களால் அந்த பாறைகளுக்குள் பல மதிப்புமிக்க கனிமங்கள் படிந்துள்ளன. அதனால்தான் ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், கர்நாடகா போன்ற தீபகற்ப பீடபூமி மாநிலங்களில் கனிமச் செழுமை குவிந்துள்ளது. ஒரு பகுதியின் தற்போதைய தொழில் வளர்ச்சியின் வேர்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நடந்த புவி நிகழ்வுகளில் இருப்பதை உணர்வது புவியியலின் ஒரு அழகான பாடம். காலமும் நிலமும் சேர்ந்து ஒரு தேசத்தின் கனிம வரைபடத்தை எழுதுகின்றன.